Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல வந்துட்டு அமேசிங்கான சேல்ஸ்லாம் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த பாடி ஸ்ப்ரேஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ஆர் ஷார்ஜல்ஸ் எதுனாலுமே நீங்க வந்துட்டு அவங்க ஆஃபர் போடும்போது வாங்குங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 2900 2700 வரைக்கும் இருக்கும் பாடி ஸ்ப்ரேஸே. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவா நீங்க வந்து போட வேணாம். அந்த காசுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஆனா 699 799 இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்ச்ல சேல் வரும்போது யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தம் அவுட். நிறைய டிஃப்ரெண்டான வாசனைகள் வந்து இருக்கும். டிப்பிக்கலா நம்ம மோந்து பாக்குற மாதிரியான வாசனைகளா இல்லாம டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ்ல இருக்கும். ஃப்ளாரல்ல இருக்கும், அக்வாட்டிக்ல இருக்கும், கோர்மான் சென்ஸ்லாம் நல்லா இருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ் எடிஷன்ஸ் வரதுலாம் செம்ம சூப்பர் யூனிக்கா இருக்கும், நல்லா இருக்கும். அதுலயே நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிங் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பாடி ஸ்ப்ரேஸ் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்றத காமிக்க போறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா இப்போ நைகா அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் மட்டும், சில வேரியன்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பாடி ஸ்ப்ரேஸ்ல காமிக்கிறேன். என்ன இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, இப்போ ஒரு வேரியன்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க காமிக்க போற யூ ஆர் த ஒன் அப்படின்ற ஒரு வேரியன்ட் வந்துட்டு ஜென்ரலா அவைலபிளா இருக்கு, ஸ்டாக்ல இருக்குன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸ்ல காமிக்கும். ஸ்டாக்ல இல்ல அப்படின்னா வெப்சைட்லயே இருக்காது. நீங்க போயிட்டு யூ ஆர் த ஒன்னு போட்டீங்கன்னா ஒண்ணுமே காமிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட பாடி ஸ்ப்ரேஸா இருக்கட்டும், பாடி லோஷன், ஷார்ஜல் எதுவா இருந்தாலுமே அந்த ஒரு பிரச்சனை வரும். எந்த வேரியன்ட் ஸ்டாக்ல இருக்கோ அது மட்டும்தான் சீன்லேயே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு சோர்ஸ் பண்ணதுல அமேசான், நைகா அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ல எதெல்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்கோ அதுல இருந்து இருக்கக்கூடிய லாங் லாஸ்டிங் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பர்ஃப்யூம் கிடையாது, பாடி ஸ்ப்ரேஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்ல போறேன். அண்ட் ஆல்சோ சில பேர் இடிபிஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸும் வந்து ட்ரை பண்ண சொல்லி என்ன கேட்டிருக்கீங்க. எனக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேவரட் கிடையாது, எனக்கு பாடி ஸ்ப்ரேஸே போதுமானதா இருக்கும். அதனால நான் அவங்களோட இடிபிஸ் ட்ரை பண்ற பிளான்ல இப்போதைக்கு இல்லை. மேபி ஃபியூச்சர்ல நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா ஐ வில் லெட் யூ நோ கைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூ ஆர் த ஒன் காமிச்சதுனால நம்ம யூ ஆர் த ஒனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த யூ ஆர் த ஒன் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு ஒரு ஸ்டேபிள் பர்ஃப்யூம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வெளியில ஊர் சுத்த போறேன், அவுட்டிங் போறேன்னா ஐ வில் யூஸ் திஸ். இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பெஸ்ட் லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்ஸ் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் ரேஞ்ச்ல இருக்கக்கூடியதுலே. இதுல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராபெரி பேஸ் நோட்டோட ஒரு நல்ல ஒரு ஆக்டிவ்லி பர்ஃபார்மிங் ரெட் ரோஸ் வாசனை வந்து இதுல வந்து வைப்ரண்டா தெரியும். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேர்லிஷ், ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு யங்கான கேர்லியான வாசனை கிடையாது. கொஞ்சம் ஒரு க்ரோன் பெர்ஃப்யூமி வாசனை மாதிரி தான் இருக்கும். திஸ் பிரிங்ஸ் பேக் ஆல் மை அவுட்டிங் மெமரிஸ். எப்போ போட்டனாலுமே எங்கேயாவது வெளில போனது, படம் பார்த்தது, பாப்கார்ன் தின்னது, இந்த மாதிரியான வாசனை, இந்த மாதிரியான நினைவுகள் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வரும். பர்ஃப்யூம் மேக்ஸ் மீ கெட் தோஸ் மெமரிஸ். அந்த மாதிரி எனக்கு நான் பழக்கி வைப்பேன். அந்த மாதிரி எனக்கு இது வந்து இப்போ கொடுக்குது. கொஞ்ச நாளாக நான் இது யூஸ் பண்ணலை. திஸ் இஸ் லைக் பிரிங்கிங் பேக் ஆல் திஸ் மெமரிஸ் ஃபார் மீ. ஸோ இது பேர்ட் வித் இவங்களுடைய பாடி லோஷன், அவ்வளோதான். புல்லட் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப், செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும் வாசனை. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சுப்ரீம்லி பர்ஃபார்மிங், லைக் லாஞ்சிவிட்டி வைஸ் செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பர்ஃப்யூம் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இந்த வாசனை வந்து சில பேர் பிடிக்கலன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த வாசனை வந்து வெகு சில பேருக்கு தான் பிடிக்கும். அந்த வெகு சில பேர்ல நான் ஒருத்தி, நீங்களும் ஒருத்தவங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. ஐ ஆக்சுவலி லவ் திஸ். இது ஆனால் பொறுமையாக தான் எனக்கு க்ரோ ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணும்போது வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் மோஸ்ட்டாக அப்படியே வாசனை பிடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குறதுன்னு கிடையாது. நிறைய பிளைண்ட் பை தான் பண்ணுவேன். இதெல்லாம் பிளைண்ட் பை தான். எனக்கு வந்து இந்த அக்வாட்டிக் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டி வாசனைகள், கொஞ்சம் ஃப்ளாரல் கேட்டகரியில் இருக்கிறதுலாம் அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. இந்த மாதிரி கொர்மான் பர்ஃப்யூமி வாசனைகள் வந்து நான் கிராவிடேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான வாசனைகள்லாம் நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டு வாங்கிடுவேன். அப்படி வாங்கின ஒன்று தான் இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹிட், அ சூப்பர் லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். அடுத்தது ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு வாசனை வந்துட்டு சேசிங் ஃபயர் ஃப்ளைஸ் பை பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். நான் ரிவ்யூ கூட பார்க்காம தான் வாங்கினேன். இதுல வந்துட்டு என்னென்ன நோட்ஸ்னா, கோல்டன் பேர், ஜாஸ்மின் ப்ளூம்ஸ் அண்ட் illuminated woods. ஸோ ஊடி ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியான ஒரு பர்ஃப்யூம்.
இது வந்து ஃபேரி டெய்ல்னு ஒரு பெர்ஃப்யூம் இருந்தது பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல. இப்போ இங்க இந்தியாவில் ஸ்டாக் இருக்க வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை அவங்க டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபேரி டெய்ல் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பெர்ஃப்யூம் லைக் பெர்ஃபார்மிங் லாங் லாஸ்டிங் பெர்ஃப்யூம். அது வந்து ஒயசலோட லீபுக்கு வந்துட்டு ஒரு செமையான டூப். ஆக்சுவலா லேயர் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ ஃபேரி டெய்லுக்கு ஒரு கசின் மாதிரியான இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு சேசிங் ஃபயர்ஃப்ளை. அண்ட் ஃபேரி டெய்லுக்கு ஒரு என்ன சொல்றது என்ஹான்ஸ்ட் கசின் மாதிரி சொல்லுவேன். கொஞ்சம் டவுன்கிரேட் ஆகல, அப்கிரேட் தான் ஆயிருக்கு. அண்ட் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸா நான் சொல்லணும்னா ஐ திங்க் இங்க நான் காமிக்க போறதுலே இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாங் லாஸ்டிங் பெர்ஃப்யூம்ஸ். லைக் பெர்ஃப்யூமி வாசனையா உங்களுக்கு வந்து அது இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கெட் திஸ். இது வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் நோட் ஆஃப் ஆம்பர் அண்ட் அந்த ஒரு கிறிஸ்டலைஸ்டு பேரோட வாசனை, அந்த கிறிஸ்டல் வாசனை அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா ஒரு மாதிரி ஸ்பார்க்லிங் கிறிஸ்டல் மோந்து பார்த்தாலே அது மட்டும்தான் உங்க கண்ணை மூடிட்டு வரும். அப்படியே ஜொலி ஜொலிக்கும், கிறிஸ்டலைஸ்டா இருக்கும், சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாசனை இது. ஐ லவ் திஸ் சீரியஸா. இது வந்து ரொம்ப ஃப்ளாரல் சைடுக்கும் போகாது, ரொம்ப ஊடி நோட்ஸ்க்கும் போகாது. டெஃபினட்டா அக்வாட்டிக் ஃப்ரெஷ் வாசனை கிடையாது. பர்ஃப்யூமி சல்ட்ரி ஊட் வாசனை மாதிரி தான். திஸ் இஸ் சூப்பர் லாங் லாஸ்டிங் கைஸ். செமையா இருக்கும். யூ ஹாவ் டு ட்ரை திஸ். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாம வாங்கி விரும்பிட்டு இருக்க ஒரு வாசனை, சேசிங் ஃபயர்ஃப்ளைஸ். அடுத்தது இது வந்துட்டு ரீசெண்டா கூட யாரோ கேட்டிருந்தாங்க, ஜாப்பனீஸ் செரி பிளாசம் நல்லா இருக்குமா, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது. இது வந்து ஒரு ப்ராப்பர் பவுடரி ஃப்ளாரல் வாசனை. எனக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தம்போது அந்த ஒரு பான்ஸோட டால்க், பிங்க் கலர் டால்க் பவுடர், அந்த வாசனை தான் வந்து ஓகேவா, எக்ஸாக்டா அதே வாசனை, அதே தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப்பனீஸ் செரி பிளாசம், ஏஷியன் பேர் அண்ட் ஃப்ரெஷ் மிமோசா பெட்டல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஃப்ரெஷ் டே டைம் வாசனை. யூ ஃபீல் இன்ஸ்டன்டா ட்ரை வென் யூ யூஸ் திஸ். அந்த பவுடர்னாலயா என்னன்னு எனக்கு தெரியல. யூ ஃபீல் ஃப்ரெஷ், ட்ரை, கிளீன் அண்ட் இதுவும் லாங் லாஸ்டிங். இது ஒரு மாதிரி அப்படியே பவுடர்ட் மஸ்க் மாதிரி போய் உங்களுக்கு செட்டில் ஆகும் டைம் ஆக 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 ஆக. இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, கலர் நல்லா ரெட் கலர் ஜூஸ், அதனால ட்ரெஸ்ஸில் அடிச்சிடாதீங்க. அப்படியே அடிச்சாலும் தூரத்துல வச்சு இப்படி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின் தெரியாது. ஏன்னா நான் சில பேர் வந்துட்டு ஒயிட் ட்ரெஸ்லாம் வந்துட்டு கிட்ட வச்சு அடிச்சு கலர் மாறினதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் ஹேவ். உங்களுக்கு வந்து அந்த லாங் லாஸ்டிங் மைல்ட் டே டைம் பவுடரி வாசனை உங்களுக்கு வேணும், அது லைட்டாக ஃப்ளாரல் ஹின்ஸும் இருக்கணும், பான்ஸோட பிங்க் கலர் பவுடர் டப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேசிங் ஃபயர்ஃப்ளைஸ் முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டார்ஸ் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி சூப்பர் லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்ஸா வந்துட்டு நான் ஃபீல் பண்ண ஒரு பர்ஃப்யூம். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் சந்தனக்கட்டை, ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னல் வைப்ஸ் கொடுக்கக்கூடியது. நான் அந்த மாதிரி பழக்கிட்டேன் வேற. இது பேக்கேஜிங்கா இருக்கட்டும், இது கொடுக்குற அந்த வாசனையா இருக்கட்டும். எங்க வீட்டுல ஊதுவத்தி ஒண்ணு இதே மாதிரி வாசனை இருக்கும். ஸோ ஏதாவது கொஞ்சம் இந்த சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன், இல்லைன்னா தீபாவளி, இல்லை வேற ஏதாவது கல்யாணத்துக்குலாம் போறேன் அப்படின்னா இதை அடிச்சாலே எங்கேயோ நான் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் கல்ச்சர் படி எங்கேயோ கிளம்பி போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாசனை நான் வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சிட்டேன் இந்த வாசனைக்கு. இதுல உங்களுக்கு சாண்டல்வுட், மஸ்க், சுகர், டாஞ்சலோ அண்ட் ஒயிட் அகார்வுட் இருக்கு. டெஃபினட்டா அந்த ஒரு தெய்வீக வாசனை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாசனை கொடுக்கறது. நீங்க ஆப்வியஸ்லி நான் தமிழ்ல வீடியோ போட்டிருந்ததுனால தமிழ் ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்றதுனால, யாராவது ஹிந்து வீட்டில் இருக்கீங்க அண்ட் இந்த ஊதுவத்தி ஏத்துறது, விளக்கு ஏத்துறது, இந்த அட்மாஸ்பியர்ல நீங்க இருந்திருக்கீங்கன்னா இது டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரா இருக்கும். ஏன்னா அந்த நோட்ஸ்லாம் தான் வந்து நம்ம ஊதுவத்தி, சாம்பிரான் எல்லாமும் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் எனக்கு அந்த 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 வைப் வந்து நான் டக்குன்னு கேப்சர் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இதுவும் லாஸ்ட் ஆகுற விதம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ட்ரை டவுன்லயுமே வந்து அதே வாசனையே தான் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த ஒரு சாண்டல்வுட் வாசனை நல்லா இருக்கும். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மிங் வாசனை இது. திஸ் வாசனை ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிங். அவளோட வெட்டிங்க்கு வந்துட்டு நான் இதுதான் ரிசப்ஷன் அண்ட் கல்யாணத்துக்கு வந்து குளிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ இதை மோந்து பார்த்தாலே எனக்கு வந்து அந்த கல்யாண மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் வருது. அந்த மாதிரி. அடுத்தது இன்டு த வேர்ல்ட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இதெல்லாம் வந்து சிக்னேச்சர் கலெக்ஷன். இந்த யூஆர் த ஒன், அப்புறம் இந்த ஸ்டார்ஸ், அதுக்கப்புறம் இன்டு த நைட், இதெல்லாம் வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் கலெக்ஷன். ஆல்ரவுண்ட் தி இயர் உங்களுக்கு மோஸ்டா அவைலபிளாவே தான் இருக்கும். பேக்கேஜிங் டிஃப்ரெண்டா இருக்கும், மாத்திட்டே இருப்பாங்க.
இது வந்து பழைய பேக்கேஜிங் தான். இதுல உங்களுக்கு ராஸ்பெரி நாயர், வெல்வெட் ரோஸ் பெட்டல்ஸ், கிரீமி பச்சோலி இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலா நான் ஒரு ரோஸ் வாசனை விரும்பி அப்படின்றதே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணேன். அண்ட் அப்போதான் நான் வந்து அதுக்கப்புறமா ஒரு வாட்டி பார்த்தம்போது தான் கவனிச்சேன் எனக்கு ஏன் இது ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதுல வெல்வெட் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு அப்படின்றது. ரெட் ரோஸா இருக்கட்டும், பிங்க் ரோஸா இருக்கட்டும், ஐ அப்சல்யூட்லி லவ் இட். அண்ட் இதுல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே இது ரோஸோட வாசனை தான் இது அப்படின்றது வந்து எனக்கு ஆப்வியஸா தெரிஞ்சது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இது ஒரு க்ரீமி ஃப்ரூட்டி ஃப்ளாரல் வாசனை, பெரி ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ளாரல் வாசனை. இதுல ராஸ்பெரி இருக்கு. ஸோ எனக்கு பெரிஸுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் என்னுடைய பர்ஃப்யூம்ஸ்க்கு நான் சொல்றேன். ஸோ இது இட் மேக்ஸ் மை மவுத் வாட்டர். இது ஒரு மாதிரி கேர்லியான பப்ளியா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஃப்ரூட்டி, பட் நாட் லைக் நார்மல் ஃப்ரூட்டி, டேங்கி ஃப்ரூட்டி அந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி ரிச் அண்ட் எலிவேட்டடான ஒரு ஃப்ரூட்டி வாசனை, அந்த பெரியோட வாசனை நான் சொல்றேன். அண்ட் அது வந்து அழகா உங்களுக்கு அந்த ஃப்ளாரல் நோட்ஸ் வந்துட்டு லிஃப்ட் பண்ணி கொடுக்கும்போது செம்ம எம்மியா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ட்ரெஸ் எல்லாம் அடிச்சுட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், யூஆர் செட் அந்த மாதிரி. இல்ல நான் எல்லாத்துக்கும் கதை சொல்ல விரும்பல, எனக்கே கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதனால லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து பட்டர்ஃப்ளை. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஹிடன் ஜெம் மாதிரி. நானே இதை ரொம்ப நாள் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த மாதிரி. இது எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ரொம்ப ஓகே இது நல்லாவே லாஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. இதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஃப்ளாரல், ஃப்ரெஷ் ஃப்ளாரல் மாதிரியான ஒரு வாசனை. நல்ல ஒரு டே டைம்ல ஒரு மலை, அதுக்கு கீழே ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுல போய் நீங்க ஃப்ரெஷ் பூக்கள் நடுவில் உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாசனை. இதுல அந்த ஐரிஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்கு. இது ஒரு மாதிரி கிளீன் பிரைட் ஃப்ளாரல் வாசனை. இட் மேக்ஸ் யூ ஃபீல் லைக் ஃப்ரெஷ் அண்ட் ரெடி ஃபார் த டே அந்த மாதிரி. இது ஃப்ளாரல் கேட்டகரிக்குள்ள வர்றது தான். ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டிங் வைஸ் இங்க நான் வச்சிருக்கிறதுலே வந்து லாஸ்டா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்ல நான் கேட்டகரைஸ் பண்ற ஒரு பர்ஃப்யூமா இருக்கும் இது. பட் நன்தலெஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் அண்ட் டீசென்ட்லி பெர்ஃபார்மிங் டே டைம் பர்ஃப்யூம். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹெவி டியூட்டி பர்ஃப்யூம்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை வில் பி த ஒன் ஃபார் யூ. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேயே யூனிக்கா இருக்கக்கூடிய ஒரு வாசனை. இதுல இருக்க எல்லா வாசனையுமே வந்து இதோட தங்கச்சி, இதோட தம்பி, இதோட கசின் அந்த மாதிரி நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். பட் இந்த ஒரு பெர்ஃப்யூம் நான் இங்க காமிக்க போற ஒரு பெர்ஃப்யூம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிபிடபிள்யூ பெர்ஃப்யூம்ஸ் நான் வச்சிருப்பேன். ஆனா இந்த ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி சாயல்ல இருக்கக்கூடியது இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. அண்ட் வேற பிராண்ட்ஸ்லயும் இது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பியோர் வண்டர். அண்ட் திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஃப்ரெஷ் சால்ட்டி அக்வாட்டிக் வாசனை. லைட்டா ஃப்ளாரல் நோட்ஸ், ஒயிட் ஜாஸ்மின், ஒயிட் லில்லி அதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இது வந்து நீங்க மோந்து பாத்தீங்கன்னா உப்பு தண்ணி வாசனை. லிட்ரலா ஒரு பியோர் கிளீன் யம்மி பியூட்டிஃபுல் ஸ்மெல்லிங் உப்பு தண்ணி வாசனை வந்து யூ வில் கெட். அது வந்து உப்பு தண்ணியா இப்ப நம்ம மேல போட்டோம்னா நமக்கு ஆக்வர்டா இருக்குமே அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். அந்த மாதிரியான ஒரு உப்பு தண்ணி கிடையாது. இட்ஸ் அ வெரி ரிச் சொபிஸ்டிகேட்டட் உப்பு தண்ணி வாசனை. யூ வில் ஃபீல் நைஸ். நோ, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சால்ட் வாட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஐ லவ் திஸ், ஐ ரியலி லவ் திஸ். இது கண்டிப்பா அந்த ஒயிட் ஃப்ளாரல்ஸும் வந்து டச் இருக்கு. இது லாஸ்ட் ஆகுறது டீசெண்டா லாஸ்ட் ஆகும். ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்மிங் கிடையாது, ரொம்ப லீஸ்ட் கிடையாது. இதெல்லாம் மாடரேட் கேட்டகரியில நான் வைப்பேன். ஸோ இது இட்ஸ் அ நைஸ் அண்ட் மாடரேட்லி லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். டெஃபினட்டா ஒரு யூனிக்கான பர்ஃப்யூம். இது வரைக்கும் யாருக்குமே நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அந்த சால்ட் வாட்டர் இட்ஸ் லைக் சோ வைப்ரண்ட் அண்ட் தனியா தெரியுது இதுல. ஐ லைக் தட். அடுத்தது டார்க் கிஸ். டார்க் கிஸ் வந்துட்டு இந்த இன்டு த நைட்டோட தம்பி மாதிரி. இன்டு த நைட்ல வந்து உங்களுக்கு அந்த ரோஸ் கொஞ்சம் வெளியில வைப்ரண்டா தெரியும், இதுல வந்து அது தெரியாது, அவ்வளவுதான். இது வந்து பெரிஸே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்சா இருக்க மாதிரி இருக்கும், இன்னும் 2-3 பெரி கலந்த மாதிரி இருக்கும். இது இட்ஸ் another yummy ஸ்மெல்லிங் பெரி வாசனை தான். இது வந்து பாத்தீங்கன்னா சாம லாங் லாஸ்டிங், சூப்பரா லாஸ்ட் ஆகும். ஒரு டாப் 5 டெஃபினட்டா இதை நான் வைப்பேன். அதுவும் நீங்க டைம் ஆக 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 பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி வெண்ணிலா கிரீமி ஒரு மாதிரி பட்டரி பெர்ரி வாசனை வந்து உங்களுக்கு வரும். அது வந்து ஹாட்டான ஏரியால நீங்க உங்க ஸ்கின்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் சஃபகேட்டிங்கா இருக்கும். இது நான் உங்களுக்கு வந்து
ரொம்ப ஏர் கண்டிஷன் ஏரியாலோ இல்லைன்னா சில்லான ஏரியாலோ நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா ஐ வுட் 100% ரெக்கமெண்ட் திஸ். அப்போ நீங்க ஒரு யம்மி பெரி டெசர்ட் மாதிரி வளம் வருவீங்க. வேர்வை அண்ட் டார்கிஸ் they don't actually work good, but yeah, this is a very nice கோல்டர் ரீஜன்ஸ்ல இல்லைன்னா கோல்டா நீங்க இருக்க போற இடத்துல வந்துட்டு போட்டுக்கிறதுக்கு சூப்பரா செட் ஆகுற மாதிரியான ஒரு பர்ஃப்யூம் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். எனக்கு இது நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை சிங்கப்பூர் ட்ரிப். நான் போகும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போகும்போது என் ஏர்போர்ட்ல வந்து இதெல்லாம் ஃபுல்லா நான் குளிச்சு வச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அந்த ஏர்போர்ட் நினைவுகள் வந்து இன்ஸ்டன்டா தூண்டி விடுது. இதுதான் ஒரு பிரச்சனை. ஐ ஹாவ் a thing with living in the past and நிறைய மெமரிஸ்லாம் அடிக்கடி யோசிச்சு பார்க்கறது, அது செரிஷ் பண்றது, அது போயிருச்சே அப்படின்ட்டு வேதனைப்படுறது, அதெல்லாம். ஸோ பர்ஃப்யூம்ஸ் கிவ் மீ தட். அது சந்தோஷமும் தரும், சேட்னஸும் தரும். எனிவேஸ், அடுத்தது போயிடலாம். லாஸ்ட் 2 அதுல வந்து லூமினஸ். இதுவும் வந்து ப்ராப்பர் பர்ஃப்யூமி ஸ்மெல்லிங் வாசனை. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரைக்கிங் ஸ்ட்ராங் பொமோகிரானட் வாசனை. லைட்டா அந்த பெரி நோட்ஸும் இருக்கிற மாதிரி. இதுல வந்துட்டு ரூபி கரண்ட், கில்டட் ஐரிஸ், பிரலைன் ஆம்பர் இருக்கு. இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் கைஸ். இட்ஸ் வெரி வெரி ப்ரொஜெக்டிங். அப்படியே அடிச்சிருக்கீங்க நீங்க பெர்ஃப்யூம் ஒன்று அடிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியும். பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்லேயே வந்துட்டு தனியா ஃப்ளாரல் நோட்ஸோ இல்லைன்னா ஃப்ரூட்டி நோட்ஸோ இல்லாம ப்ராப்பர் பர்ஃப்யூம் நோட்ஸ்ன்னு சிலது இருக்கும். லைக் அந்த சேசிங் ஃபயர் ஃபிளைஸ் மாதிரி. இது அந்த மாதிரி ப்ராப்பர் பர்ஃப்யூமி வாசனை. ஹை அண்ட் பர்ஃப்யூம் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது வாசனை வரும். ஆல்சோ பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல மட்டும்தான், ஐ மீன் லூமினஸ்ல மட்டும்தான் இந்த பேக்கேஜிங்ல இந்த கேப்ல இந்த மாதிரியான டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் யா, இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ராப்பர் பர்ஃப்யூமி ஸ்மெல்லிங். ஒரு ஒரு சவர் வாசனை மாதிரி நான் சொல்லுவேன். லைட்டா அந்த ஒரு புளிச்ச வாசனை வர மாதிரி இருக்கும். ஆனா அது உங்களை புட் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு வாசனை கிடையாது. லைக் அந்த கேட்டகரியில வரும்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ வெரி நைஸ் லாங் லாஸ்டிங் ஹைலி ப்ரொஜெக்டிங் வாசனை கைஸ். தட்ஸ் ஆல் ஐ ஹாவ் வித் லூமினஸ். ஆக்சுவலா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் இது கிடையாது. பட் லாங் லாஸ்டிங் கேட்டகரியில் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுனால மட்டும் நான் வந்துட்டு இதை எடுத்துட்டு வரேன். ரொம்ப பிடிச்சி யூஸ் பண்ற ஒரு பர்ஃப்யூம் கிடையாது. பட் எனக்கு எங்கேயாவது நான் வெயிலா இருக்க இடத்துக்கு போறேன், அப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஹைலி ப்ரொஜெக்டிங் பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னா அதை டாப் பண்ணிக்கிறதுக்கு ஐ வில் யூஸ் திஸ். ஜஸ்ட் இது மட்டும் வந்துட்டு சம்டைம்ஸ் ஐ மைட் நாட் ஃபீல் லைக் ஓகே இது போதும் அப்படின்றது. ஸோ நான் லேயரிங் பண்ணுவேன். லேயர் பண்ணும்போது அது ஒரு மேஜர் கிரைட்டீரியாவா இருக்கும் இந்த மாதிரி ஹெவிலி ஹைலி ப்ரொஜெக்டிங் பர்ஃப்யூம்ஸ். அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு கோர்மான் வாசனை இப்போ அவைலபிளா இருக்கிறது. ஆக்சுவலி கோர்மான் வாசனைகள்ல வந்துட்டு சாக்லேட் கவர் செரின்னு ஒரு ஐட்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ்ல. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிறதுலே தி மோஸ்ட் பெஸ்ட் லாங் லாஸ்டிங் கோர்மான் வாசனை நான் இது வரைக்கும் வச்சிருக்கிறதுல. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு இந்த வெனிலா சுகர், வார்ம் வெனிலா சுகர். அது வந்து இப்போ காணும். சாக்லேட் கவர் செரி, அது கூடவே வந்துட்டு ராஸ்பெரி ஜாம், அது கூடவே இன்னொன்னு வந்துச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்டா. ஐ திங்க் இது 2 தான். ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக்கும் வந்து நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் இதுதான். இதுக்கு அடுத்து நான் ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக் வைப்பேன், அதனால நான் அதை வந்து எடுத்துட்டு வரல. வார்ம் வெனிலா சுகர் வந்து வச்சிருக்கேன். பட் யா, அந்த சாக்லேட் கவர் செரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா டெஃபினெட்லி ஐ வுட் ரீஸ்டாக் அப். கண்ணா பின்னான்னு பெர்ஃப்யூம் நிறைய மண்டையில ஏறுது, ஸோ வாய் கொளருது. லெட்ஸ் குவிக்லி டாக் அபவுட் வார்ம் வெனிலா சுகர். இது ஒரு ப்ராப்பர் வெனிலா வாசனை. இது வந்து இங்க நம்மளுடைய பட்ஜெட் வைஸ்ல வெனிலா வாசனைகள்லாம் இருக்குல்ல, அதோட லீடர் மாதிரியான ஒரு வாசனை. ஒரு நல்ல சுகர் டவுன் வாட்டர்டு வெனிலா வாசனை மாதிரி இது. இது வந்து நல்லா ப்ரொஜெக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ். வெனிலா பீன் நோல்னு ஒன்று இருக்கு, அது அந்த அளவுக்கு ப்ரொஜெக்டிங் கிடையாது. பட் அதனுடைய வாசனை இன்னுமே கொஞ்சம் சட்டலா மஸ்கியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ லவ் ஸ்வீட் ஃப்ரேக்ரன்சஸ் இது வந்து டெஃபினட்டா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இதுல உங்களுக்கு வெனிலா, ஸ்பார்க்லிங் சுகர் அண்ட் க்ரீமி சாண்டில்வுட் இருக்கு. பளிச்சுன்னு ஸ்வீட்னஸ் வந்து வெனிலாவோட கலந்து உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது இட்ஸ் அ வெரி நைஸ் எலிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் அவர் நார்மல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெனிலா பர்ஃப்யூம்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதெல்லாம் தான் என்னுடைய மூக்குக்கு எனக்கு பர்சனலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்ஸ் தட்ஸ் கரண்ட்லி அவைலபிள் ஹியர் ஃபார் அஸ் டு பை.
ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். இதில் வேறு ஏதாவது உங்களுடைய ஃபேவரட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் பிலோ. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் லிங்க்ஸ் வந்து இது கொடுக்க போகிறது கிடையாது. யூ கேன் செக் தம் அவுட் அட் நைகா அண்ட் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். நான் அவங்க வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். பிகாஸ் அகைன் சிலது வந்து ஒரு சிலதுல அவைலபிளா இருக்கும், லைக் பிபிடபிள்யூல அவைலபிளா இருக்கும், ஒரு சிலது வந்து நைக்கால அவைலபிளா இருக்கும். இட்ஸ் அ மெஸ் ஆக்சுவலா லிங்க் எடுக்கிறது. பட் யூ நோ வாட், லெட் மீ ட்ரை. அது ஏன் வராது, லெட் மீ ட்ரை. ஓகே, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய். This love of mine.